தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/1/2016 சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 8:25 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம் இருந்து மலைகளை வலம் வந்தால் மகத்துவம் நமக்கு கிடைக்கும். மலை வலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும். மலை என்று சொன்னாலே நம்மை மலைக்க வைப்பது. ஒரு இடத்திலே மிகப்பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையை போய் பார்த்தால் இவ்வளவு பெரிய மலையாக இருக்கிறது என்று நாம் மலைக்கின்றோம். அப்படி மலைக்க வைக்கின்றதனாலேதான் அதற்கு பெயர் மலை என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பௌர்ணமி அன்றைக்கு மலையை வலம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையும் மலைக்கும் அளவு உயரும். இன்றைக்கு என்னுடைய தலைமையிலே செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் 225வது மாதமாக நடைபெறுகின்றது. நாங்கள் பிள்ளையார்பட்டியிலே தொடங்கி தவசுமறையிலே அந்த கிரிவலத்தை நிறைவு செய்வோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிலே கலந்து கொண்டு பலன் பெற்று வருகின்றார்கள். பொதுவாகவே இப்படி பௌர்ணமிகள் வருகின்ற பொழுது இன்றைக்கு சனிக்கிழமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சனிக்கிழமை வருகிற பௌர்ணமி அன்றைக்கு கிரிவலம் வந்தால் ஆரோக்கியம் சீராக இருக்கும், ஆயுள் விருத்திக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு குடும்பம் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் 3 அறைகள் அந்த வீட்டில் நன்றாக இருக்க வேண்டும். ஒன்று பூஜை அறை, அடுத்து சமையல் அறை, அதற்கு அடுத்தது பள்ளி அறை. பூஜை அறையிலே எந்த தெய்வத்தை வைத்து கும்பிட வேண்டுமோ அந்த தெய்வத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒத்துவர தெய்வமெல்லாம் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் மேலூர்ல இருக்கிறார். அவர் வீடு ஃபுல்லா விநாயகரா வச்சிருக்கிறாரு. விநாயகர் மேல அவருக்கு அவ்வளவு பிரியம், அவருடைய குழந்தைகளுக்கும் பிரியம். ஆகையினாலே இந்த விநாயகரை வைத்து அவர் ஷோகேஸ்லையும் விநாயகர் வச்சிருக்கிறார், பூஜை அறையிலையும் வச்சிருக்கிறார். வீடெங்கும் விநாயகராக காட்சியளிக்கிறார். அவருக்கு வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், குலதெய்வங்கள் இருக்கும். பூஜை அறைக்குள்ளே எந்த தெய்வத்தை எந்த திசை பார்த்து நம்ம வச்சு கும்பிடணுமோ அப்படி வச்சுக்கணும். விளக்கு எப்படி ஏற்றணுமோ அப்படி ஏற்றணும். அந்த அறை நன்றாக இருந்தால் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய எந்த தோஷங்களும் அண்டாமல் இருக்கும், நல்ல சந்தோஷங்கள் வந்து கொண்டிருக்கும். அடுத்து சமையல் அறை. பொதுவா ஒரு பெண் சமைக்க கற்றுக்கொள்ளணும். அந்த காலத்திலே எல்லாம் வீட்டிலே சமையல் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்பவெல்லாம் புத்தகம் வந்துருச்சு, சமைத்து பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு சமீபத்திலே கல்யாணம் ஆனிச்சு. கல்யாணம் ஆன உடனே ஒரு வாரத்தில் அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. உடனே அந்த பொண்ணு கேட்டுச்சு, மணப்பெண் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன அத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பால் பாயசம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்ன உடனே நான் உங்களுக்கு செஞ்சுதாரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த அறைக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே போனுச்சு. போய் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அந்த பொண்ணு போனது திரும்பி வரல. ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னா, பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம்னு கேட்டுச்சு. அவர் இந்த வீட்டுக்காரர், அந்த கணவர், புதிதாக கல்யாணம் ஆனவர் வெளியில சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம், என்ன பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம்னு கேட்குது, நம்ம இருக்கிறது நம்ம வீடா இல்ல ஏலக்கடையானவருக்கு ஒரு சந்தேகம். சமையல் அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்தார். அவருடைய அந்த புதிதாக கல்யாணமான அந்த மணப்பெண் இருக்கிறாளே, அவருடைய மனைவி, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மடியில ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னா சமைத்துப்பார். அதுல சொன்ன வரைமுறைப்படி செய்யறாங்க. சட்டியை எடுத்து வைனா சட்டியை எடுத்து வைக்குது, கரண்டியை போடவும்னா கரண்டியை போடுது, தண்ணீரை ஊற்றுவோம்னா தண்ணீரை ஊற்றுது, பாலை ஊற்றுவோம்னா பாலை ஊற்றுது, ஜீனியை போடவும்னா ஜீனியை போடுது. கடைசி வரி என்ன எழுதியிருக்காங்க, இறக்கி வைக்கும் முன் ஏலம் போட்டு விட்டு இறக்கவும் என்று எழுதியிருக்கிறார்கள். உடனே ஏலம் போடுது. பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம். ஏலம் என்றால் ஏலக்காய் என்பது கூட தெரியவில்லை. இப்படி இருக்கிற நிலையிலே இருந்தால் எப்படி கணவன் அவர்களுடைய கருத்துக்கு ஒத்துவரக்கூடிய நிலை இருக்கும்? சமைப்பதிலே சிலருக்கு கைராசியானவர்களாக இருப்பார்கள். சிலர் சமைத்தால் கண்ணதாசன் சொல்லுவார், பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும், கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைப்பாள், அருகிருந்து பார்த்திருப்பாள் என்று ஒரு பாடலிலே குறிப்பிடுவார். அவர் மனைவியை பற்றி குறிப்பிட்ட பாடல். ஆகையினாலே அப்படிப்பட்ட சமையலை கற்றுக்கொள்ள வேண்டுமாம் பெண்கள். சமையலறை நன்றாக இருந்தால் அந்த இல்லத்திலே பிரச்சனைகள் வராது. அதற்கு அடுத்தது பள்ளியறை. அந்த பள்ளியறை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிலருக்கு 10 வருஷம் ஆகி பிள்ளை பிறக்காது, சிலருக்கு 13 ஆண்டுகள் 26 ஆண்டெல்லாம் ஆகி பிள்ளை பிறக்காது. காரணம் வாஸ்து தோஷமாக இருக்கலாம், உள்ளபடியே ஜாதகத்திலும் தோஷம் இருக்கலாம். அந்த பள்ளியறை என்று சொல்லக்கூடிய அந்த பெட்ரூம் இருக்கே, அது கிழக்குல நம்ம தலை வைத்து படுத்தால் கீர்த்தி மேலோங்கும். எந்த திசை பார்த்து வைக்க வேண்டும், அது சரியான நிலையிலே இருக்கிறதான அவர்கள் ஆராய்ச்சி செய்தால் சந்தான விருத்தி உண்டாகும். எனவே ஒரு இல்லம் புனிதமாக இருக்க, இல்லறம் நலரமாக அமைய இந்த 3 அறைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை
இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். இன்றைக்கு எளிதிலே சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறார். எனவே கோபம் உங்களுக்கு அதிகமாகவே வரலாம். முன்கோபம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். எனவே கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவதுதான் நல்லது. வருமானம் போதுமானதாக இருக்கிறது. பணவரவு திருப்தி தரும். உறவினர்கள் வழியிலே ஒரு நல்ல சம்பவம் ஒன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, எதிர்கால சிந்தனைகள் எளிதில் வெற்றி பெறும் நாள். இன்றைக்கு இதுவரை சந்திக்காத ஒருவர் சந்திக்கப் போகிறீர்கள். புதிய நபர்களை சந்தித்து அதன் மூலமாக பொருளாதார நிலை உங்களுக்கு பெருகும். 6 செவ்வாய் 12க்கு அதிபதி 6 இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு திட்டமிடாமல் செய்யும் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இடம்பூமியால் லாபம் உண்டு. வாங்கி போட்ட இடத்தை விற்பதிலே பல மடங்கு லாபம் காண்பீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் அகலும். உடன்பிறப்புகள் கூட உதாசீனப்படுத்தியவர்கள் கூட உங்களை தேடி வரலாம். எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மிதுனராசி நேயர்களே, நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும் நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். தனாதிபதி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார். எனவே தனவரவு வந்து கொண்டே இருக்கும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பும் உண்டு. பழைய கடன்கள் பைசலாகும். கொடுத்துவிட்டு இனி புதிதாக என்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள். 3ஆம் இடத்து ராகு வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படுத்தலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கசந்த காலங்கள் வசந்த காலங்களாக மாறுகின்ற நாள். இன்றைக்கு கடல் தாண்டி வருகிற செய்தி காது நீக்க செய்யும். பயணங்களால் பலன் உண்டு. சிலருக்கு தூர தேசத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்பது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக உயர்வுகளும் கிடைக்கலாம். 3 குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கூட பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை சனி என்பதால் அனுமனை வழிபட்டு ஆனந்தம் காணுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கை தேவைப்படுகின்ற நாள். இன்றைக்கு முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு இடையூறுகள் வரலாம். முன்னெச்சரிக்கை தேவை. ஜென்மத்திலே ராகு, சப்தமஸ்தானத்திலே கேது. வரவு திருப்திகரமாக இருந்தாலும் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் சகோதரர்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறார்களோ என்ற கவலை உங்களுக்கு மேலோங்கலாம். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் விரயங்கள் கூடும். விழிப்புணர்ச்சி தேவை. இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபட்டு சஞ்சலங்களையெல்லாம் தீர்த்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்கின்ற நாள். மேலதிகாரிகள் இன்றைக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அரைகுறையாக நின்ற பணிகளை எல்லாம் முழுமையாக செய்து முடிப்பீர்கள். 12 ராகு பயணத்தால் பலன் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசை நிறைவேறப் போகின்றது. சகோதர ஸ்தானாதிபதியாக விளங்கும் செவ்வாய் 2 இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்களுக்கு சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்து வருவார்கள். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் வழியே உங்கள் கடன் சுமை கூட குறைய வழிபிறக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எதிலும் அதிகமாக அக்கறை காட்டாவிட்டாலும் கூட ஆதாயம் கூடுதலாகவே கிடைக்கும். காரணம், தனாதிபதியாக இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ஆயினும் 7 சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அதிலும் இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு அடுத்து சனி பகவானை வழிபட்டு பிறகு ஆஞ்சநேயரையும் வழிபடுவது நல்லது. அப்பொழுதுதான் பகைவர்கள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி வீடு தேடி வரலாம். விரயங்கள் குறைவாக இருக்கும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ரொக்கம் வந்தாலும் கூட வந்த மறுநிமிடமே செலவாகி விடலாம். என்ன இருந்தாலும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். 10 ராகு இருப்பதால் உங்களுக்கு புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது ஒரு கணம் சிந்திப்பதுதான் நல்லது. இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பது சுய ஜாதகத்தை பொறுத்து முடிவு செய்து கொள்ளுங்கள்.
இன்றைய நாள் இனிய நாளாக அமைய ஆஞ்சநேயர் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் இன்றைக்கு வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். விரோதமாக இருந்தவர்களெல்லாம் இன்று விரும்பி வந்து சேருவார்கள். புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிற பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் பொன்பொருள்கள் அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்த விரோதங்கள் விலகலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கூட அகலும். 10லே குரு இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இல்லையே ஏதாவது அவர்கள் மூலமாக சிக்கல்கள் வரலாம். மேலதிகாரிகளையும் நீங்கள் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. 12இல் இருக்கும் சனி விரயச்சனி முடியும் வரை விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவது உத்தமம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரபலமானவர்களின் சந்திப்பால் பெருமை காணுகின்ற நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே பிரபலஸ்தர்கள் உங்கள் வீடு தேடி வரலாம். என்ன இருந்தாலும் பிரச்சனைகள் தீர நல்ல முடிவெடுப்பதுதான் நல்லது. 8லே ராகு இருக்கிறார். அஷ்டமத்து ராகு அலைச்சலை கொடுக்கும், ஆதாயத்தை குறைவாகவே கொடுக்கலாம். அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்றார், அதுவும் சூரியன். எனவே உஷ்ணாதிக்க நோய்களுக்கு ஒரு சிலர் ஆட்பட நேரிடலாம். சனியின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் சஞ்சலங்கள் மேலோங்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு தேவை. கும்பராசி நேயர்களே, குலைந்து பேசுபவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். இன்றைக்கு யாரையும் நீங்கள் நம்பி செயல்பட இயலாது. ஒருவரிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தால் மீண்டும் அது உங்களிடமே திரும்பி வரலாம். ஆன்மீகத்தின் மூலமே லௌகீகத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் கிடைக்கும் லாபத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு போராட வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பற்றாக்குறை அகன்று பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பண தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தியானாலும் கூட நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடித்து விடுவீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். வரன்கள் வாயில் தேடி வரும். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். எதிரிகளின் பலம் குறையும். இன்று கிழமை சனி என்பதால் அதிகாலையிலேயே ஆன்மீக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.